அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சர்வதேச மகளிர் தினம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் கிறிஸ்து ராஜா ஸ்கூலில் என்னைய சிறப்பு விருந்தினராக முதல்ல இங்கே அழைச்சி என்னை பெருமைப்படுத்தினேன். பள்ளி நிர்வாகத்திற்கு என்னுடைய நன்றி. பள்ளி முதல்வர், பள்ளி சேர்மன், பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் மற்றும் இங்கே பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் மற்றும் மாணவியருக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட் மாதிரி நம்ம கோயிலுக்கு போனோம்னா எப்படி விநாயகரை கும்பிட்டோம்னா ஒரு விநாயகர் துதி பாடுவோமோ, சர்ச்சுக்கு போனோம்னா எப்படி ஜீசஸை கும்பிட்டா ஜீசஸ் ஆராதனை அந்த பாட்டு பாடுவோமோ, அது மாதிரி அழகாக ஒரு பாயிண்ட் மாதிரி மகளிர் ஸ்லோகம் மாதிரி இது ஸ்கூலில் சார் ரெடி பண்ணியிருக்காங்க. சாருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் சார். இப்போ நான் வந்துட்டு இருக்கும்போது பேசினாங்க, பெண்களுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் பற்றி பேசிட்டு இருந்த மாணவிகளுக்கு என்னுடைய பாராட்டுகள். ரொம்ப அருமையாக பேசினாங்க. பெண்கள் எப்படி இருந்தாங்க பாரதிக்கு முன்னாடி பாரதிக்கு பின்னாடி, அவங்களுடைய இப்போ இருக்கிற அவங்களுடைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறத பற்றி சிறப்பாக பேசினாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம மாவட்டமே வந்து வீரத்துக்கு பேர் போன மாவட்டம், முக்கியமாக பெண்களுடைய வீரத்துக்கு பேர் போன மாவட்டம். என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வீரமங்கை வேலு நாச்சியார், அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை. நம்ம ஸ்கூலில் சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஜான்சி ராணி லட்சுமிபாய் பற்றி மட்டும் படிச்சிருப்போம். அவங்களுக்கும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே நம்ம மாவட்டத்தில் நம்ம மண்ணில் ரத்தம் சிந்தின சுதந்திர போராட்டத்துக்காக போராடி வெள்ளையர்கள்டேருந்து நாட்டை மீட்ட ஒரு வீரமங்கை வேலு நாச்சியார் வாழ்ந்த ஒரு பூமி இது. அந்த நம்ம மாவட்டத்துக்கே ஒரு பெருமை. அதுக்காக நம்ம வருஷம் வருஷம் விழா கொண்டாடி பெருமைப்படுத்தி சிறப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவின் முதல் குடிமகன் யாரை சொல்லுவாங்க? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் தானே இந்தியாவின் முதல் குடிமகன் சொல்லுவாங்க. இப்போ குடியரசுத் தலைவர் யார் இந்தியாவில்? திருமதி திரௌபதி மாண்புமிகு குடியரசுத் தலைவர். அவங்க வரும் பெண்மணி. அது மாதிரி பெண்கள் வந்து எல்லாத்துலேயுமே எப்படி இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க. எல்லா துறைகளிலையுமே, அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும். ஆன்மீகத்துலேயும் ஒரு அம்மா இருக்காங்க தெரியுமா? ஆன்மீகத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள அம்மான்னு தான் சொல்லுவாங்க. தெரியுமா யாருன்னு? எல்லாரும் சாமியாரை பற்றி தான் கேட்டிருப்பீங்க. அமிர்தானந்தமயின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. நிறைய ஆசிரமங்கள் பள்ளிக்கூடங்கள் கட்டி அவங்க எஜுகேஷன் லெவலில் அவங்க வந்து வளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி பெண்கள் போகாத இடமோ துறையோ கிடையாது. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், சினிமா துறையாக இருக்கட்டும், வருவாய்த்துறையாக இருக்கட்டும். நம்ம மாவட்டத்தில் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்காங்க. அவங்க யார்? அவங்க கூட ஒரு பெண்மணி தான். தெரியும், எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து நம்ம வந்து பெண்கள் கால் பதிக்காத இடமே இல்லை. பெண்கள் இருக்கிற எல்லா இடமுமே எப்படி தான் இருக்கும், அவங்களோட ஆளுமையும் சரி, நிர்வாக திறமையும் சரி, சொல்லக்கூடியதாகவே போற்றக்கூடியதாகவே இருக்கும். 10ஓட 11 நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய பங்களிப்பு இருக்கவே இருக்காது. எல்லாத்துலேயுமே தனி முத்திரை பதிப்பு. என்ன காரணம் நினைக்கிறீங்க எல்லாத்துலேயுமே பெண்கள் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு? முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? படிப்பு தான். படிப்புனால தானே அவங்க இவ்வளோ படிப்பும் திறமை வீரம் 3 தான். அதில் முக்கியமானது படிப்பு. படிப்பு நல்ல கல்வி அறிவு பெற்றதுனால தான் ஒவ்வொன்றுத்துலேயும் அவங்க சிறந்து விளங்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனையோ பேர் இருக்காங்க கவிஞர்கள். ஆனால் கவிஞர் தாமரை அவங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? சினிமாவில் பாட்டு எழுதுவாங்க கவிஞர் தாமரை. அவங்களோட சிறப்பு என்னன்னா, அவங்க எழுதின இது வரைக்கும் ஒரு பாடலில் கூட ஆங்கில எழுத்து கிடையாது. அவங்க எழுதின எல்லா பாட்டுமே தமிழ் மொழி, தமிழ் எழுத்து தான். அவங்க எழுதின எல்லா பாட்டுமே வெற்றி தான், எதுவுமே தோல்வி பாட்டு கிடையாது. ஒவ்வொரு துறையிலையுமே வந்து பெண்கள் வந்து சிறந்த சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. பூமியில் மட்டும் கிடையாது, ஆகாயத்திலையும் பெண்களுடைய சாதனை தெரியும். இப்போ ஒரு விண்வெளி வீராங்கனை ஸ்பேஸில் இருக்காங்க. யார் தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க, நாசா விண்வெளி வீராங்கனை. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க? இந்திய நாடு, குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 10 மாதத்துக்கு மேலே அவங்க விண்வெளியில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பெண்கள் போகாத இடமே கிடையாது. பூமி மட்டும் கிடையாது, ஆகாயம் வரைக்கும் நம்ம சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு சொல்லி அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ பெண்கள் போகாத இடமே கிடையாது, சாதனை பண்ணாத துறைகளே கிடையாது. விளையாட்டாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும்,
காவல்துறையாக இருக்கட்டும், மிலிட்ரி, இப்போது இராணுவத்திலையும் பெண்களை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு ஆரம்பித்தது நம்ம தமிழ்நாட்டில் தான். ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது 1991-95 அந்த பீரியடில் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது 93 தமிழ்நாட்டில் யாருக்குமே தோணாத ஒரு சிந்தனை அவங்களுக்கு தோணி அவங்க வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலே முதல்ல தமிழ்நாட்டில் தான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஏற்படுத்தி அது சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அதன் மூலமாக நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் தினமும் டிவியில் நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எவ்வளோ அது எப்படி ஒரு சிந்தனை வந்துச்சுன்னா ஒரு பெண்ணால் தான் அதை சிந்திக்க முடியும். ஒரு பெண் முதலமைச்சராக இருந்ததுனால தான் அதை அவங்க சிந்திச்சிருக்காங்க. எப்படி வந்து பெண்களுக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது, அப்போ பெண்களுக்குன்னு தனியாக ஒரு காவல் நிலையம் ஆரம்பித்தா அது எப்படி இருக்கும், அது எந்த மாநிலத்திலுமே இல்லாமல் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் முதல்ல அதை ஏற்படுத்தினாங்க. அது வெற்றிகரமாக செயல்படுத்த முடியுமா, அது எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சிறப்பாக அதை நடத்த முடியும் அப்படின்லாம் யோசித்து அதை ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம மாநிலத்தை பின்பற்றி இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லேயும் இந்த மாதிரி அனைத்து மகளிர் காவல்லையும் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெருமை, நமக்கு மகளிராக பிறந்ததுக்கான இதெல்லாம் நமக்கு பெருமை. அது மாதிரி நமக்கு அளவுக்கு இல்லாத அளவுக்கு அதிகமான சுதந்திரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம் நமக்கு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கூடத்துலேயும் கொடுத்துருக்காங்க, வீட்லேயும் கொடுத்துருக்காங்க, நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லையும் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரம், அதிநவீன தொழில்நுட்ப வசதி நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. இது ரெண்டையுமே நம்ம நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி நம்ம நல்ல ஒரு சிறந்த பெண்மணியாக, சாதனையாளராக, நல்ல ஒரு சிறந்த ஒரு மகளிருக்கான சிறந்த ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நம்ம முன்னேறி நம்ம படித்த இந்த பள்ளிக்கும் பிறந்த ஊருக்கும் பெற்ற பெற்றோருக்கும் கல்வி பயின்ற ஆசிரியருக்கும் பெருமையை தேடி தரணும்னு சொல்லி இந்த மகளிர் தின இந்த சர்வதேச மகளிர் தினத்தில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து என்னை பெருமைப்படுத்திய பள்ளி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். A wonderful motivational speech. ஏற்கனவே டாக்டர் பேசினாங்க. அது ஒரு வேலை டாக்டருங்கிற வேலை அவருடைய ஸ்பீச் சூப்பராக இருந்தது. மேடம் வந்து ஆஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அவங்க நிறைய பேரோட கான்டாக்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தருவாங்கிறது தான் அவங்களை அழைத்தது. எதை குறித்து அழைத்தமோ அதை வந்து மிக சிறப்பாக பேசியிருக்காங்க. ரியலி வெரி கிரேட். கிவ் வெரி குட் கிளாப்பிங் ஃபார் த மேடம் ஒன்ஸ் அகைன். We wish to honor the madam. Please come to me. Vijaya ma'am, come here and honor the madam. Come. No. School people leader.